24ஆம் ஆண்டு மிக சவால்கள் நிறைந்த நெருக்கடிகள் மிகுந்த ஆண்டாக இருந்தாலும் கூட 2 தேர்தல்களை கடந்து அந்த 2 தேர்தல்களிலும் மாற்றங்கள் பெறுவதை கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டிய ஒரு ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கிறது. பிறக்கப்போகிற 2025ஆம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற 2025ஆம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளமும் அவருடைய தமிழ் தேசிய இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போன எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் எதிர்கிற ஆண்டும் புதிய பொலிவும் புதிய தெம்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள் அடைந்த மாற்றங்கள் முக்கியமானவை. அந்த அனுபவங்களையும் அந்த வரலாற்று பாடங்களையும் வைத்துக் கொண்டு வரப்போகிற ஆண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி நாங்கள் சவால்களை எதிர்கொண்டு பயணங்களை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டு. அந்த நம்பிக்கைக்கும் சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த தைரியமும் நம்பிக்கையும் இயற்கை என்னும் முறைவன் எங்களுக்கு தந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த வெற்றியோடு வருகிற ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக சந்திக்க தமிழர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். சார், இந்த புதிய அரசாங்கம் இது தமிழருடைய அரசியல் தீர்வுடையத்தில் எவ்வாறான இது முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அரசியல் தீர்வு முயற்சிகளில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தியதாக இல்லை. இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை. ஆனால் வருகிற ஆண்டில் அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பூடாகத்தான் தீர்வு காணப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவை தொடர்பில் நாங்கள் அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அந்த கரிசனைகளோடு புதிய தீர்வுக்கான பாதையில் அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தோடு இணைந்து செய்ய காத்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு மாற்றங்கள் நிறைந்த தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் நத்தா தின நிகழ்வும் ஆண்டிறுதி ஒன்று கூடல் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய பாலகன் ஜேசுடைய பிறப்பில் அங்கமகளவும் நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் மகிழ்வடைகின்றேன். முதலாவதாக எங்களுக்காக பிறந்த பாலகன் ஜேசு உண்மையிலேயே ஒரு சில விடயங்களை நான் உங்களோட பிறப்பை உலக மக்கள் எல்லோரும் கொண்டாடுகின்றோம். நான் இப்பவும் எப்பொழுதும் இந்த ஆலயத்திலும் நான் சொல்வது கிறிஸ்தவ அல்ல. அப்படி சொன்னால் உண்மையிலே நான் ஒரு பொய்யன், அது உண்மையற்ற சாரிகள். இயேசு என்கின்ற நபர் 24ஆம் ஆண்டு மிக சவால்கள் நிறைந்த நெருக்கடிகள் மிகுந்த ஆண்டாக இருந்தாலும் கூட 2 தேர்தல்களை கடந்து அந்த 2 தேர்தல்களிலும் மாற்றங்கள் பெறுவதை கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டிய ஒரு ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கிறது. பிறக்கப்போகிற 2025ஆம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற 2025ஆம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளமும் அவருடைய தமிழ் தேசிய இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போன எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் எதிர்கிற ஆண்டும் புதிய பொலிவும் புதிய தெம்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள் அடைந்த மாற்றங்கள் முக்கியமானவை. அந்த அனுபவங்களையும் அந்த வரலாற்று பாடங்களையும் வைத்துக் கொண்டு வரப்போகிற ஆண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி நாங்கள் சவால்களை எதிர்கொண்டு
பயணங்களை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டு. அந்த நம்பிக்கைக்கும் சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த தைரியமும் நம்பிக்கையும் இயற்கை என்னும் முறைவன் எங்களுக்கு தந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த வெற்றியோடு வருகிற ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக சந்திக்க தமிழர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். சார், இந்த புதிய அரசாங்கம் இது தமிழருடைய அரசியல் தேர்வு விடயத்தில் இவ்வாறான இது முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அரசியல் தீர்வு முயற்சிகளில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தியதாக இல்லை. இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர, கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர, அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை. ஆனால் வருகிற ஆண்டிலே அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு, அந்த அரசியல் அமைப்பூடாகத்தான் தீர்வு காணப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், இவை தொடர்பில் நாங்கள் அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அந்த கரிசனைகளோடு புதிய தீர்வுக்கான பாதையில் அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தோடு இணைந்து செய்ய காத்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் ஒரு சில கோமாளிகள் ஒரு சில கோமாளி ஊடகங்களை வைத்து கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டினை ஏற்படுத்த முனைவதாக தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகம் வருடாந்தம் நடாத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் நேற்று நடாத்தப்பட்டது. இதன்போது தெரிவிக்கையில் சாணக்கியன் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள்ள தொடர்ந்து குழப்பம் இல்லை. இது ஊடகத்திலே தவறுதலாக ஒரு சில கோமாளிகள் இருக்கிறாங்க. கோமாளி நிகழ்ச்சிகளை ஊடகத்திலே நடத்துகிற கோமாளிகள் இருக்கிறாங்க. அதாவது தாங்கள் நினைக்கிற விடயங்களை ஊடகத்திலே சொல்ல விரும்பினால் யாரையாவது அழைத்து பேட்டி எடுக்கிறது. அவர்கள் யாரென்று பார்த்தால் அவர்களுக்கு கட்சி பதவி நிலையிலே எந்த ஒரு உருப்படியான பதவியும் இல்லாதவர்கள், கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாதவர்கள். ஆனால் ஒரு சில கோமாளி ஊடகங்கள், ஒரு சில கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு சில கோமாளி ஊடகவியலாளர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல் காட்டுவதற்கு இந்த யூடியூபை வைத்துக்கொண்டு, சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு பல செய்திகளை, போலியான செய்திகளை வெளியிடுவதுதான் கட்சிக்குள்ளே தொடர்ந்து குழப்பம் இருக்கிறது போல தெரிகின்றதுக்கான காரணம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே, இலங்கை தமிழரசு கட்சி இந்த நாட்டிலே இனி எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே 75வது பவள விழாவை கொண்டாடும் அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த கட்சி. அந்த பவள விழாவை நடத்துவத பொறுப்பும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டங்களை முன்னின்று மிக சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கிறோம். அந்த வகையிலே 75 வருடங்களாக இருக்கிற ஒரு கட்சிக்கென்று சொல்லி சில கோட்பாடுகள், கட்சிக்கென்று சில கட்டுப்பாடுகள், கட்சிக்கென்று சொல்லி சில முறைகள் நிச்சயமாக இருக்கிற ஒரு கட்சி. கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல், கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு வலுவில்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி, கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த 4 வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால்தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிந்தது. அதாவது பல இடங்களிலே கட்சிக்கு தெரியாமல் போய் கட்சியில் இணக்கம் இல்லாமல் சில தரப்புகளை சந்தித்து அறிக்கைகள் கொடுக்கிறது, பிறகு கட்சியில் தீர்மானங்களை முரணாக நடந்து கொள்வது, இதெல்லாம் நடந்த விடயங்கள். நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் அலசி ஆராய நான் விரும்பவில்லை. இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு, அந்த பிரச்சனை நேற்றைய தினமோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பதில் தலைவர் என்று சொல்லலாம், இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம். அவர் தான் இப்பொழுதுக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவர். கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்கு. அப்போ இது குழப்பமான செயல்பாடு இல்லை, இது குழப்பம் இல்லாமல் செய்கிற செயல்பாடு. அதனை போல தான் நேரடியாக கட்சி யாப்பின்படி கட்சியினுடைய விதிகளை, கட்சியினுடைய ஒழுங்குகளை மீறி கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீக்குவதற்கான யாப்பிலிடம் இருக்குது. அப்போ ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சியை
தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடன் இணைந்து கட்சிக்கு மாறாக, கட்சிக்கு முரணாக நடந்து கொண்ட பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களை கட்சியிலிருந்து நேற்றைய தினம் நீக்கியிருக்கு. இது ஒரு குழப்பம் என்று யாரும் சொல்ல முடியாது. இது கட்சியை சுத்தப்படுத்துகிற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கணும். கட்சியினுடைய நேற்றைய தினம் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராக பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வன்னி மாவட்டத்தில் எங்களுடைய கட்சிக்கு பின்னடைவு வரக்கூடிய வகையாக செயல்பட்டவர். அதனைத் தொடர்ந்து பல வேறு முறைப்பாடுகளும் அவரை பற்றி வந்தது. அதை பற்றியெல்லாம் ஊடகத்திலே நான் சொல்கிறது பொருத்தமில்லை. அந்த முறைப்பாடுகளையும் வைத்து அதுகள் விசாரிக்கும் வரைக்கும் அவரை இடைநிறுத்தியிருக்கு. இதில் என்ன குழப்பம் இருக்குது? ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முரணாக, இல்லாட்டி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எதிராக, கட்சியை அழிவு பாதையிலே கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபடுற ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும். அவரை இடைநிறுத்தி விசாரணை செய்கிறார்கள். இதில் என்ன தொடர்ந்து குழப்பணில் இருக்குது? அந்த வகையிலே இனி வருங்காலங்களிலே கட்சிக்குள்ளே நான் தவறு செய்தாலும் என்னையும் இடைநிறுத்தி விசாரிங்கள். நாளைக்கு தினம் நான் எதுவும் தவறு செய்திருந்தால் கட்சி என்ற அப்படி ஒரு கட்டுக்கோப்புடன் இருந்தால்தான் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். நேற்றைய தினம் இந்த செய்த செயல்பாட்டின் ஊடாக நான் நினைக்கிறேன், நான் இந்த ஆரம்பத்தில் சொன்னது போல ஊடகங்களுக்கு கட்சியை பற்றி சில ஊடகவியலாளருடைய தேவைக்காக கருத்து தெரிவிக்கிறவருக்கும் நேற்றைய தினத்துக்கு பிறகு இந்த விடயங்களை செய்வதற்கு முதல் யோசிப்பார்கள். இது நடக்க வேணும். இன்னும் நேற்றைய தினம் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்டவரை வேறு கட்சியிலே ஒரு எஜெண்டாவிலே போய் தேர்தல் கேட்டவரை உடனடியாக நீக்கியிருக்கு. ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, கட்சிக்கு எதிராக, கட்சி தீர்மானத்துக்கு மாறாக நடந்து கொண்ட ஏனையவர்களுக்கும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட அது சொல்லப்பட்டது. அது யாரென்று பார்க்காமல், அது பாராளுமன்ற உறுப்பினரா, கட்சியினுடைய தலைவரா, செயலாளரா, பொருளாளரா, துணைத் தலைவரா, கட்சியினுடைய வட்டாரக்கலை உறுப்பினரா, தலைவரா, செயலாளரான் இல்லை, கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்ட அனைவருக்கும் விசாரணைகள், நான் என்னுடைய மத்திய குழுவிலே இருந்த ரஞ்சினி அக்கா இருக்கிற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும். இதுதான் நேற்றைய தினம் நடந்தது. தயவு செய்து தமிழரசு கட்சிக்குள்ளே தொடர்ந்து குழப்பம் என்ற மனநிலையில இருந்து வெளியில் வந்து தமிழரசு கட்சி சரியான பாதையிலே போகுது என்ற கேள்விகளை இனி வரும் காலங்களிலே கேட்குமாறு ஊடகவியலாளரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஐயோ, இது தொடர்பாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்கிறேன். என்னென்றால், கடந்த காலத்திலேயும் ஒருவர் வழக்கு வைத்திருக்கிறார், தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தினது என்ற குற்றத்தின் கீழே ஒருவருக்கு வழக்கு வைத்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு போய் பார்த்தால் ஒரே ஒரு வாதம் தான் முன்வைத்திருக்காரு. இவருக்கு எங்கே நட்பேர் இருக்குது களங்கம் ஏற்படுத்துறதுக்கு, அந்த வாதத்தோடு அந்த வழக்கு முடிந்ததான். அப்போ அதுதான் இதில் சுருக்கமான விஷயம். நட்பேர் உள்ளவர்கள் தான் அதை பற்றி எல்லாம் யோசிக்க வேணும். அதை பற்றி நாங்கள் யோசிக்கணும்.